இந்த பேஜஸ்க்கெல்லாம் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடெக்ஸை இதுல செட் பண்ணி விட்டுரும். ரீடெக்ஸை இதுல செட் பண்ணி விட்டுரும். ஸோ ரீடெக்ஸுக்கு 2 பேக்கேஜ் வேணும் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால அதை வந்து போயிட்டு டாக்குமெண்டேஷன் போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. npm ரெண்டு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட ஒரு இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த ரீடெக்ஸ்க்கு இந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தங்க் மிடில் வேற போட்டுக்கலாமே. வேற என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ரீடெக்ஸ் ஆக்சியஸ். ஐயா ஓ தங்க் மிடில் வேற ஒண்ணு இல்லை போல. ரியாக்ட் தங்க்னு போடுங்க. அப்படியா? ஆமா ரீடெக்ஸ் தங்க். சாரி, நான் ரீடெக்ஸ் தான். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. npm ஸ்டார்ட். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு புது ஃபோல்டர் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்துடணும். ஓகே, நியூ ஃபோல்டர் ரெடியூசர்ஸ் எல்லாம் இதுல வந்துடணும். நியூ ஃபைல் root reducers.js. Okay, actions reducers root reducers. இதெல்லாம் இங்க வச்சிட வேண்டியது. ஓகே, இந்த ரூட் ரெடியூசர்ல தான் என்னென்ன ரெடியூசர்ஸ் எல்லாம் எழுதுறோமோ எல்லாத்தையும் எழுதும். இப்ப இந்த இதுக்கு இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, இதுல நிறைய இது கிரியேட் பண்ணணும். இப்ப dashboard.js training vendor.js training user.js. ஓகே, அப்படின்னா ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷனை கிரியேட் பண்ணிப்போம். சரி, இதே மாதிரி தான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க, ரெடியூசர்ல போட்டுக்கோங்க. இதுக்கு நேம் மாத்தணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா இது ரெடியூசர் ஃபோல்டருக்குள்ளார இந்த விஷயம் இருக்கு, இதே ஆக்ஷன் ஃபோல்டருக்குள்ளார இந்த விஷயம் இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளார இருக்கு. கம்பைன் பண்ணும்போது ரூட் ரெடியூசர்ல என்ன பண்ணுவோம்? ரெடியூசர்ல இருக்கிற எல்லா ரெடியூசரையும் கம்பைன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஆட் ப்ராடக்ட். ஓகே, இந்த ஆட் ப்ராடக்ட் இங்க பண்ணும்போது
இதெல்லாம் நீங்களே எடுத்து போட்டிருந்தீங்கன்னா வேலையை மிச்சம். எங்கது இண்டெக்ஸ்ல எதுவும் கிடையாது, டேஷ்போர்ட்லயும் எதுவும் கிடையாது, ஃப்ரூட் ரெடியூசர் எதுவும் இல்லை, ஆட் ப்ராடக்ட் இந்த இடத்துல தான் ஒரு ஆன் கிளிக் ஆடு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அகைன் இந்த இடத்துல இருக்கிறத யூஸ் பண்ணிப்போம். கான்ஸ்ட் அது இதுன்னு போட்டு ஆட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே எழுதியாச்சு. ஓகே, எப்பயும் போல இந்த இடத்துக்கு நீங்க வேலிடேஷன் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். வேல்யூ நேம், என்னடா வேல்யூ நேம் அப்படின்னா ஆட் ப்ராடக்ட் கொடுக்கும்போது நான் வேல்யூ செட் பண்ணணும். value state is not defined. அப்புறம் இது என்னது? சப்மிட் பட்டனா இருக்கா?
ஓகே, equal name இந்த வேலிடேஷனுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சிருந்தாலே வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகே, இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை வந்து எங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த ஆக்ஷனுக்கு சென்ட் பண்ணணும். எப்படி சென்ட் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். டேஷ்போர்ட் இந்த இடத்துல ஆக்ஷன்ஸை எழுத போறோம். ஓகே, போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். AC add product data form data அப்படின்னு நான் கொடுக்குறேன். form data அப்படின்னு இந்த இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்திருக்காது. ஓகேவா? இப்ப இந்த ஆக்ஷனை இங்க கால் பண்ணிக்க வேண்டியது எப்படி அப்படின்னா import type பண்ணிருக்கோம். import okay இந்த ஃபோல்டர் வந்து வெளியே போயிட்டு dashboard ஓகே, இதனுடைய இது AC add product. if name இருந்துடுச்சு அப்படின்னா லைக் இப்போ ஒரே ஒரு இது இருக்கும், நாளைக்கு மல்டிபிள் டேட்டா வரும்போது அண்ட் கண்டிஷன் போட்டு இது எல்லாமே கரெக்டா இருந்துடுச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்னா AC add product அப்படின்றத இது பண்ணிப்பேன். இந்த இடத்துல என்னுடைய நேம் இப்போதைக்கு நேம் மட்டும்தானே இருக்கு. இப்போதைக்கு நேம் மட்டும்தான். வேல்யூ வருது அப்படின்னா அது ரெண்டுத்தையுமே நான் வாங்கிட்டு என்ன செய்வேன் அப்படின்னா let form data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ல எல்லாத்தையுமே அனுப்புவேன். இப்போதைக்கு நேம் என்ன நேம் வருதோ அந்த நேம் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்படியும் 3
டேட்டாவை வச்சுட்டு இந்த 3 டேட்டாவையும் இங்க அனுப்பு. ஓகேவா? இங்க டைரக்டா ரியாக்ட்ல இருந்து ரீடெக்ஸ்க்கு பேச முடியுமா? கால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. டிஸ்பேட்ச் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ இங்க dispatch இது ரெண்டுத்தையுமே யூஸ் செலக்டர் எதுக்குன்னு தெரியும், யூஸ் டிஸ்பேட்ச் எதுக்குன்னு தெரியும். டிஸ்பேட்ச் அப்படின்றது நார்மலி இங்க இருக்கிற ஆக்ஷன்ஸை செலக்டர் அப்படின்றது ஸ்டேட்ல இருக்கிற வேல்யூ எடுக்குது, அதாவது ரிடியூசர்ல இருக்கிற வேல்யூவை எடுக்குது. இதை எடுத்துட்டு கான்ஸ்ட் போட்டு டிக்ளேர் பண்ணிடணும். டிக்ளேர் பண்ணிட்டு இந்த டிஸ்பேட்ச் மூலமா அதை கால் பண்ணும். could not find a redux construct அப்படி இப்படின்னு ப்ரொவைடர்னா இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பேட்ச் பண்றோம், எல்லாமே பண்றோம்னு சொல்லியாச்சு. இப்போ டேஷ்போர்டு ஆக்ஷன்ஸும் இங்க இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஏபி ஃபுல்லா இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடும். இதுல கமா போட்டு இந்த டேட்டா காட்டுறேன், அதையும் காட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஏபிக்கு பதிலா வேற ஏதோ ஒரு ஏபி. ஓகே, இப்ப add product அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்க போறோம். ஓகேங்களா? ஏசி ஆட் ப்ராடக்ட்ல இந்த ஏபிஐ கால் பண்ணி என்னுடைய ஃபார்ம் டேட்டாவை இந்த ஏபிஐக்கு சென்ட் பண்ணுவேன். டிஸ்பேட்ச் பண்றேன், ஆட் ப்ராடக்ட் எங்கேயா இருக்கா போய் பாருன்ட்டு. இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் ரிடியூசர் எழுதல. இப்போ வரைக்கும் ஆக்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஆக்ஷன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப ஓகே, இப்ப ரெடியூசருக்கு போயிடும். ஆக்ஷன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. இப்ப ரெடியூசர்ல டேஷ்போர்டுக்கு ரெடியூசர்ல எழுதப்படும். பார்த்துக்கலாம். ஓகே, இப்ப கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்றதான் இருக்கணும். ஓகே, இப்ப ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றது வேணுமா டேஷ்போர்ட்ல அப்படின்னா தேவை கிடையாது. இஸ் ஆத் அப்படின்னு வந்து ஃபீல்டு வைக்கிறேன். இனிஷியலா அதை ஃபால்ஸ்னு வைக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இஸ் ஆல்ட் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய பேஜுக்கு வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி என்னைக்குல நான் ஃபியூச்சர்ல நம்ம பண்ணுவோம். ஓகே, இஸ் ஆல்ட் நம்ம பண்ண மாட்டோம். எப்ப அது வந்து ட்ரூவா இருக்கோ அப்ப மட்டும்தான் இந்த பேஜுக்கே வரும். இல்லை அப்படின்னா அன்டில் அது வந்து லாகின் பேஜ்ல இருக்கிற மாதிரி பண்ணும். ஓகேங்களா? அது ஆத்தென்டிகேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம இதுல வச்சுக்கலாம். இதுல வேற என்ன வைக்கலாம், ஆட் பண்ணும்போது சக்சஸ். ஓகே, இப்போதைக்கு இது மட்டுமே போதும். ஜஸ்ட் டேட்டாவை வாங்கி ஸ்டோர் பண்ண போறோம். ஓகே, இந்த ரெடியூசரை இங்க எடுத்து இப்ப ஜஸ்ட் ஆட் ப்ராடக்ட். ஐயோ ராம், ப்ராடக்ட் ஆட் தானே பண்றோம், ப்ராடக்ட்ல தானே போகணும். யாரா ஏதாவது தெரியுங்களா? அப்படின்னா ரெடியூசருமே ப்ராடக்ட்டுக்கு தானே வச்சிருக்கோம். அப்படின்னா ப்ராடக்ட்னே வச்சிருக்கோம்ல, அதில் தானே போகணும். என்னமாக்கா புரியுதா? புரியுதுன்னு தெரியல, எல்லாம் அமைதியாவே இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ப்ராடக்ட்டுக்கு தானே பண்றோம், ப்ராடக்ட்டுக்குன்னு ஆக்ஷன் எழுதாம நம்ம இதுல எழுதிட்டு இருக்கோமே, யாருமே எதுவுமே கேட்கவே இல்லைன்னு. புரியுதுண்ணா புரியுதுண்ணா, அது கவனிக்கலாம். ஓகே, ஆக்ஷன் ஏசி
இதுல இருந்து தான் வரணும். இங்க போய் பாத்தீங்கன்னா ஏசி ஆட் ப்ராடக்ட் இப்ப எடுத்து போட்டாச்சு. ஓகே, இங்க டேட்டா வரப்போகுது. இங்க இருந்து இந்த ரெடியூசர் நேம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போகுது. ஸோ ரெடியூசர் இங்க போயிட்டு இந்த நேமை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு இதுல ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஓகே, ஓகே, ஸ்டேட்டஸ் மட்டும் வாங்கிப்போம். ஃபால்ஸ்னு கொடுக்குறேன். அந்த ஸ்டேட்டஸை மட்டும் நான் ட்ரூன்னு நமக்கு கொடுக்கணும். ட்ரூ அப்படின்னு வந்து வச்சுக்கப்போம். ஓகே, ஆட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஸ்டேட்டஸை ட்ரூன்னு நான் மாற்றிக்கப்போம். அவ்வளோதான். டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை கொடுக்க போகிறோம். இப்போ ப்ராடக்ட் ரெடியூசர் இது ஒன்று ரெடி பண்ணிடுறேன். இந்த ப்ராடக்ட் ரெடியூசரை இந்த ரெடியூசர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃப்ரூட் ரெடியூசர் கூட கனெக்ட் பண்ண போகிறோம். கமைண்ட் ரெடியூசர். ஓகே, ஓகே, ஃபோல்டருக்கு வெளியே ரெடியூசர்ல ப்ராடக்ட் ரெடியூசர். ஓகே, இந்த ரெடியூசரை இப்படி போட்டு இதனுடைய ஸ்டேட் நேம் நீங்க என்னவா வேணாலும் வச்சுக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் அலைஸ் நேம். ஓகே, ப்ராடக்ட் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ப்ராடக்ட் ரெடியூசரை ப்ராடக்ட் ஸ்டேட் அப்படின்னு வச்சாச்சு. இந்த மாதிரி அலைஸ் நேம் கொடுத்துதான் வேணுமா? அது கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, இது கொடுக்க நார்மலா பார்த்துட்டு வந்து கீ அண்ட் வேல்யூ இருக்கணுமான்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஓகே, அரேல அது இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளவு. இல்லைன்னா சில டைம் வந்து இந்த அலைஸ் நேம் என்னன்னு வந்து பார்த்து போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா நார்மலா இந்த ரெடியூசர் நேமே நம்ம கொடுத்துருந்தோம்னா நேம் டக்குன்னு யூஸ் பண்ணலாம். இது ஒரு அலைஸ் நேம் பார்க்க நீ அலைஸ் நேம் கொடுக்கவே தேவை. ப்ராடக்ட் ரெடியூசர் தான் என்னுடைய அலைஸ் நேம்னா அது கொடுக்கவே தேவையில்ல. எனக்கு மாத்திக்கணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. சரவணன் என்கிற சரவணன் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. நம்ம கல்யாணம் இதெல்லாம் பார்த்துருப்போம். சரவணன் என்கிற மூர்த்தி அப்படின்னு வேற ஒரு நேமா இருந்தாதான் அலைஸ் நேம்னே சொல்லுவாங்க. அதே நேம் வைக்கிறதுக்கு எதுக்கு அது அலைஸ் நேம்? கரெக்டு தானே? போட்டிருப்பாங்களே. வேற ஏதாவது இருந்தா நீங்க ப்ராடக்ட் ரெடியூசர் போட்டு எங்கேயும் வந்து நீங்க ப்ராடக்ட் ரெடியூசர்னு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு எதுக்கு அந்த இது? ஓகேங்களா? இத ஓகே, இப்ப இதே மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் இதை வந்து கிரியேட் பண்ண போறோம். மல்டிபிள் இதுக்குமே நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்த ஒன் பை ஒன்னா இங்க ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ ஒரு காம்பனண்ட்டுக்கு தேவையான விஷயத்த நான் ஆக்ஷன் மூலியமா இங்க கால் பண்றேன். ஆக்ஷன்ல இருந்து ரெடியூசருக்கு வருது, ரெடியூசர்ல இருந்து ரூட் ரெடியூசர் வரும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஜேஎஸ்ல ஸ்டோரை கிரியேட் பண்ணணும். ஸ்டோரை கிரியேட் பண்ணணும். ஓகே, index.jsல React Redux-ல இது வருது, Redux-ல இது இருக்கு, Redux Thunk இருக்கு. ஓகே, மூணுத்தையுமே எடுத்து நம்மளுடைய இண்டெக்ஸ்ல ஆப் இருக்கா இங்க எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் பூஸ்ட் ஆகாது. இந்த 2 லைன் மட்டும் உங்ககிட்ட இது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், ரெடி பண்ணி இருந்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். காப்பி பண்ணிட்டு
ஃப்ரூட் ரெடியூசர் இல்லைன்னு சொல்லுது. ஏன் இல்லை? ஃப்ரூட் ரெடியூசர்ஸ் இது ஓகே. இப்போ போயிருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுங்க. ஹெடர்ஸ்ல நம்ம என்னென்ன டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்றத ரெக்வஸ்ட் ரெக்வஸ்ட்ல டிஸ்கிரிப்ஷன், நேம், பிரைஸ் இது எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு. இதுதான் இந்த இடத்துலயும் காட்டும். இவங்க பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஐசி ஆடு நம்ம என்ன நேம் கொடுக்குமோ அது, டம்மி டிஸ்கிரிப்ஷன், பிரைஸ், இந்த ஃபார்ம் டேட்டா இங்க வரும். நீங்க வந்து கன்சோல் லாக் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏபிஐ நம்ம இன்னைக்கு கனெக்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ளோ மட்டும் போட்டு வச்சு டெஸ்டிங். நம்ம கொடுக்குற டேட்டா மூணுமே இங்க வந்துருச்சு. ஓகே, இது ஃபெயில் ஆகுறது ரீசன் என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஏபிஐ இருக்காது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நமக்கு நம்மளுடைய கோல் வந்து என்ன அப்படின்னா ரீடக்ஸுக்கு இந்த டேட்டாவை அனுப்பணும். ஸோ கண்டிப்பா அது இங்க வந்துருச்சு, இங்கேயும் அது வந்துருச்சு. எந்த இடத்துல ப்ராப்ளம்னா இந்த ஏபிஐ தான் ப்ராப்ளம். அது ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆட் பண்ற மாதிரி ஒரு ஏபிஐ வச்சுக்கிட்டு செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் இந்த ஆட் ப்ராடக்ட்டுக்கு போகுதா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா, அந்த ஏபி கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட் ப்ராடக்ட் வந்துடும். ஸோ நம்ம ஒரு கம்பைன்டு ஸ்ட்ரக்சரை இப்போ பண்ணி வச்சிருக்கோம். என்ன இப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில போய் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொன்னாலும் உங்களுக்கு கோட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆக்ஷன்ஸ் தனியா இருக்கணும், ரிடியூசர்ஸ் தனியா இருக்கணும், ரூட் ரிடியூசர்ஸ் தனியா இருக்கணும். ஓகேவா, நீங்க ஏதாவது போய் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா ரூட் ரிடியூசர்ல கண்டிப்பா கம்பைன் பண்ணணும். இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதுதான் நான் உங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்குறேன். என்னன்னா ஃபைலா கிரியேட் பண்ணி இருந்தோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்போ லே அவுட்ஸ் பாத்தீங்கன்னா இதை பாருங்க. இப்போ இதை பார்க்கும்போதே ஓரளவு நம்ம முதல்ல பண்ணதுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். முதல்லனா அதோ இருக்கு, அந்த கொடுங்க இருக்கு. இது கத்துக்கிறதுக்காக பண்ணது. ஓகேவா, இது கத்துக்கிட்டு பண்ணது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதனுடைய லாஜிக் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு இது பண்ணும். ஓகே, அது இனிஷியலா நான் சொல்லி கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரிதான் ரெடி பண்ணணும். ஆனா பார்த்தா எல்லா இதுல தெரியாம கூட இந்த கேப்ஸ் லெட்டர் எங்கேயுமே வராது. ஓகேவா, அப்படிதான் நீங்களும் இது பண்ணணும். ஆக்ஷனுக்கு ஏ கேப்ஸ், ஆருக்கு அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. பை மிஸ்டேக்கா கூட பண்ணக்கூடாது. ஓகேவா, இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி. புரியுதா நான் சொல்றது?